சில்லி சிக்கன் 65 குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில ஃபாஸ்ட் ஃபுட்டாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன தருமை சகோதர சகோதரிகளை கவனமா பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை பல பேரை பலி வாங்கிட்டு இருக்குது. சோ அதற்காக செய்து காட்டுவது. உள்ள போறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்லிடுறேன், இது பிராய்லர் கோழியோ மற்றதுகளையோ ப்ரொமோட் பண்ற காணொளி அல்ல. முழுக்க முழுக்க நம்மளுடைய சுய விருப்பத்தின் பேரில் நாங்க பயன்படுத்தி பலன் பெறத உங்க முன்னாடி வைக்கிறோம். சோ இப்போ என்ன பண்ணலாம்னா, முதல்ல பத்த வச்சு சிம்ல வச்சு இந்த எண்ணெயை சுத்தி செய்துக்கலாம். ஏன்னா நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் நல்லா கவனிங்க, நம்ம சுட்ட எண்ணெயவே திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கும் தலைவிதிக்கும் ஆளாயிருக்கிறோம். ஏன்னா நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் எல்லாம் இத எப்படி சொல்றதுங்க, ஒவ்வொரு நேரத்துக்கு புதுசு புதுசாவெல்லாம் நம்மளால சுட்டு அதாவது எண்ணெய் ஊற்றி சாப்பிட முடியறது இல்லை. முடிஞ்சவங்க சுட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்கனால சாப்பிட முடியறது இல்லைங்க, ஏன்னா நம்மளும் நடுத்தர வர்க்கம் தான். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா சுத்தி செய்துக்கிறோம். இப்போ சுத்தி செய்யற ப்ராசஸுக்கானது என்னன்னு சொல்றேன். ஏற்கனவே இப்போ பயன்படுத்துறது ரேஷன் பாம் ஆயில். 3வது முறை சுத்தம் பண்றது எப்படிங்க, ஒரு தாட்டி 2 தாட்டி எல்லாம் 3வது முறை சுத்தி செய்துக்கிறோம். ஏற்கனவே சுட்ட எண்ணெயோட மறுபடியும் கொஞ்சம் புது எண்ணெயும் சேர்த்து இப்ப நம்ம பயன்படுத்துறோம். அது கூட இப்ப உள்ள சேர்த்தி இருக்கிறது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு. சோ இப்போ இந்த சுக்குல உடைச்சு இந்த எண்ணெய் மிதமா சூடாயிட்டே இருக்கட்டும். டைமிங்க நோட் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கான மற்ற விஷயங்களை தயார் பண்ணிக்கலாம். சோ இப்போ தெளிவாக பாத்துங்க, பிராய்லர் கோழி போன்லெஸ் 1/4 கிலோ இப்ப எடுத்திருக்கிறோம். சரிங்களா, சுத்தி செய்திருக்கிறோம். இதை சுத்தி செய்தது எப்படிங்க, நல்லா பாத்துங்க. இதை சுத்தி செய்தது எப்படி, கல்லுப்பு மஞ்சள் பொடி தண்ணியில போட்டு முதல்ல நல்லா கரைன்னு கரைச்சுட்டு அதுக்குள்ள இதை போட்டு கழுவி வெளியே எடுத்திருக்கிறோம். சோ அது இல்லாம வெட்டி கொண்டுட்டு வந்தது 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கும். சோ அந்த மாதிரி டைமிங்ல கண்ணு முன்னாடி உரிச்ச கோழி. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் ஓபன் பண்ணுங்க. வழக்கம் போல நாட்டு கடலை மாவு 1/4 கிலோக்கு இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்பூனு, டீஸ்பூன் அல்லது 4 ஸ்பூனு, கொஞ்சம் எச்சாவே வேணும், எடுக்கையிலே இது பண்ணிக்கிறோம். சோ இது நாட்டு கடலை மாவு. ஓகே, நம்ம தயாரிப்பு, எந்த ஒரு பிராண்டு அல்ல. சோ இது குடும்ப உறவுகள் இன்கிரீடியன்ஸ் 2 உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கணும், அது ஒருத்தருக்கு பரிந்துரைப்பது இன்னொன்னுக்கானது அல்ல. சோ இப்ப இது 3. புதியவர்கள் நாங்க என்னடா போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கார்ன்ஃபிளவர் மாவை பயன்படுத்திக்கங்க. சோ சுக்க தள்ளி வச்செல்லாம் எண்ணெயிலேயே சுக்கு போட்டாச்சு. இப்போ நாட்டு வரமிளகாய் தூள் கண்கூட நம்ம அரைக்கிற மில்லுல இருந்து அரைச்சு கீழே இறக்கில அப்படியே பேக் பண்ணி கொண்டுட்டு வந்தது. ஓகே, நான் எந்த ஒரு கார்பரேட் ப்ராடக்டையும் பயன்படுத்துவதில்லை இந்த மாதிரி பொருட்கள்ல. சரிங்களா, என் கண்ணு முன்னாடி மிளகா அவங்க அரைக்கையில அந்த மில்லுல இருந்து எனக்கு கூப்பிடுவாங்க. நான் வழக்கம் போல போய் ஒரு வீடியோ எடுப்பேன். அந்த எடுத்துட்டு அதை அப்படியே எனக்கானது 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்துருவேன், காசு கொடுத்து. சரிங்களா, ஓஸ் எல்லாம் கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வருவேன். அவங்கள நான் ஃப்ரீயா ப்ரொமோட் பண்றேன். ஏன்னா நல்லாதான் செய்யறாங்க, மக்களுக்கு சுத்தமா செய்யற இடத்த நான் வாங்கி ரெகுலரா பல வருடம் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா, அதை எடுத்து வீடியோவும் போடுறப்ப அதை நீங்க பாத்துருப்பீங்க. அப்படி வாங்கிட்டு வந்த வரமிளகா கலர் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா, க்ளோஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே காண்பிச்சிருக்கிறேன். இயற்கையான வரமிளகாய் என்ன கலர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க. சோ இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 6 போடணும். 3 4 5 6 6 இதுக்கு பேர் டீஸ்பூன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா 1 டீஸ்பூன் நல்லா அந்த மிளகா பொடி இருக்கு இல்லைங்களா, அது மேல மட்டுமே படிகிற மாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஓகே, சோ போட்டாச்சுங்களா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இது மைதா மாவு பரோட்டா போடுறதுக்கு, இது அடுத்த நிகழ்ச்சி அப்புறம் பார்ப்போம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதை மட்டும்தான் முதல்ல நம்ம பிரட்டுறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள பவுனமா ஒண்ணு செய்வாங்க. கொண்டாங்க, இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு இதுல இரும்பு கடாயில வறுத்த கல்லுப்பு, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல பயன்படுத்தக்கூடாது. நீங்க பீங்கானோ மத்தது நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்தணும். இதுல நாங்க பயன்படுத்துறது ரிசர்ச்சுக்காக. நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, என்னன்னா பிளாஸ்டிக்ல இவ்வளவு சொல்றீங்க, உப்ப பிளாஸ்டிக்ல வச்சிருக்கீங்க, பக்கத்துல இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் எல்லாம் அடுப்புங்கிற பக்கத்துல வச்சிருக்கீங்க, ஹீட்ல அதெல்லாம் உள்ள மாலிக்கூல் காலிக்கூல் ஆகாதான்னு
அதெல்லாம் பல வருடத்துக்கு முன்னாடியே முக்குன்னு முக்கியாச்சு. இப்ப ரிசர்ச்சுக்காக இப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும், எப்படி இந்த மாதிரி ஏழைகள் பயன்படுத்துற மாதிரி, நடுத்தர வர்க்கங்கள் பயன்படுத்துற மாதிரி, இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு சமைக்கிற குடும்ப உறவுகள் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினா என்ன நடக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க 2 பேருக்கு உயிரே அடமானத்துல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணிட்டு சொன்னாதான் கரெக்டா இருக்கும், மக்களுக்கும் உண்மையை சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பை இப்ப கவனமா போட்டு கரைப்பாங்க. இந்தாங்க நீங்க கரைச்சிட்டுருங்க. இப்போ இதைய நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். ஓகேங்களா. அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, என்னதான் நம்ம சுத்தி எடுத்தாலும் அந்த கறியில இருக்கிற ஈரப்பதத்தை நல்லா இதுக்கு மேல அப்ளை ஆகிற மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க. உப்பு கரைசல் ஃபைனலா தான் இங்க பாருங்க, அப்படியே அந்த ட்ரையா இருக்கிறது எல்லாம் மேல அந்த ஈரப்பதத்துல புடிச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா. நல்லா பிடிச்சிருச்சு பாத்தீங்களா. சோ இப்போ அதுல எல்லாம் அப்புனதுக்கு அப்புறம் சரிங்களா கொண்டாங்கம்மா. இப்போ பாருங்க அந்த உப்பு கரைசல் ஊத்துங்க. இதுல உள்ள ஃப்ரேம் இங்க இருக்குதுமா, அங்க வச்சுன்னா ஃப்ரேம் வராது. 1.5 சேனலுக்கு தான் போகும். ஜெம்சி பவுன் புட்ஸ் ஃப்ரேம் அங்க வராது. இந்த பக்கம் வை ஃப்ரேம் ஊத்து. தண்ணீர் அதுல ஊத்திராத, இதுல ஊத்து. மூஞ்சில எல்லாம் படிது ஆயிருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்க. எண்ணெய் காஞ்சிருக்குது, அதுக்குள்ள தண்ணி ஊத்துனா அவ்வளவுதான். உட்கார்ந்து இருக்கிறது பக்கம் நான் ஊத்து. அவ்வளவா அளவா ஊத்தணும், நிறைய பண்ணிடக்கூடாது. நீங்க பாருங்க, எல்லாத்து மேலையும் ஒரு இன்சுலேட்டட் லேயரா படியணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. நம்மளோட இன்கிரீடியன்ஸ் 2 போட்டிருக்கிறதுனால டக்குன்னு சுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம புளித்த மாவை புதிதாக்கிறதுக்கு கலக்கி டக்குன்னு ஊத்துவோமோ அதே மாதிரி இதுலயும் பிணைஞ்சு விட்டுட்டு டக்குன்னு போடலாம். கார்ன்ஃபிளவர் மாவு அதுவும் கடைகள்ல வாங்கி அதுலயும் ரசாயனங்கள் கலக்கப்பட்டதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நேரம் கொடுங்க, அப்படின்னா தான் புளிக்கும், அந்த டேஸ்ட் வரும். முடிந்தவரை அதை பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினா அது உங்க விருப்பம். நம்ம எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தவெல்லாம் வரல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம், அதுக்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. இப்ப பாக்குறீங்க இல்லையா, இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்த பிராய்லர் கோழிலையும் 64 வயதுல பவுனம்மாவும் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கிறோமா, இல்ல ஏதாவது பிரச்சனை வருதா, எது வந்தாலும் உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுவேன். இந்த நொடி வரைக்கும், இந்த இது வரைக்கும் நாங்க இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக இது திங்கிறதுனால மட்டும் இல்லை, இதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி இருக்குது. குரு வித்தை பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சியை செய்துட்டு இந்த மாதிரி உணவுகளையும் பாரம்பரிய முறையில சமைச்சுக்கிட்டு வாழ்வியலும் குரு வைத்திய வாழ்வியலையும் நாங்க அமைச்சுக்கிறோம். அது இது வரைக்கும் எங்களுக்கு சக்சஸா இருக்கு. ஓகே. இந்த நொடி வரை உங்க முன்னாடி இப்ப இந்த சில்லி வாயில வைக்க போறோம் இல்லைங்களா, நீ சாப்பிட்டு அது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. சோ பர்ஃபெக்டா ஆயிருச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் பெருசுல வைக்கலாம். இப்ப இந்த சுக்க போட்டு ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை மறுபடியும் உடைச்சிருக்கிறோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு என் குருநாதர் சொல்லுவார். நல்லா நோட் பண்ணிக்க. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார். சோ சுக்கு தான் மிகப்பெரிய மருந்து, அரு மருந்துல அற்புதமானது அப்படிங்கிறது சுக்கு. சோ சுக்கத்தான் முதல்ல பயன்படுத்தணும். இப்ப எண்ணெயை நல்லா பெருசு பண்ணியாச்சுங்களா. இப்ப புகை வந்துருச்சு. சோ மறுபடியும் டவுன் பண்றோம். டவுன் பண்ணி உடனே போட வேண்டாம், கொஞ்சம் டைமிங் கொடுப்போம். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கங்க. வழக்கமா எப்பவும் புகை வராது, இப்போ புகை வந்துருச்சு. இப்ப டவுன் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். நோட் பண்ணிக்கங்க. ட்ரிபிள் லேயர் வீடியோ. குடும்ப உறவுகள் இதற்கான தெளிவை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பெறலாம். ஓகே. புதியவர்கள் முதல்ல 1 வருடமா நிகழ்ச்சி இருக்குது, அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் வாங்க. ஏன்னா நீங்களே 1 வருஷம் பாத்தீங்கன்னா தெளிவடைஞ்சிருவீங்க. என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அதை மீறி தேவைப்படுறவங்களுக்கு தான். சோ இப்போ அற்புதமா தயார் பண்ணிட்டுமா இப்ப தொடங்கலாங்களா. பவுன் ஃபுட்ஸ் உடைய பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட், நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனி, ஆசை தீர திங்கிற ஆயுள் உணவு, அத்தனை கேட்டகரியிலும் வருது. ரேஷன் ஃபார்ம் ஆயில்லையே சும்மா வேற லெவல்ல நம்ம சம்பவம் பண்ண போறோம். பாத்துக்குங்க. சோ ஃபாஸ்ட் ஃபுட்டா வேணும், டைமிங் அதிகமா வேணும்னு கேட்டவங்களாம், அதாவது அதிகமா இருக்குதுன்னா மத்ததெல்லாம்ங்கிறது பாத்துக்குங்க. சண்டே காலையில வாங்கிட்டு வர்றோம், டக்குன்னு சுத்தம் பண்றோம், முதல்ல இதை திங்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது திங்க வேண்டிய இடம், டைம், அதுக்கு முன்னாடி என்ன பயிற்சி, பின்னாடி என்ன பயிற்சி, அதுதான் நம்ம ஹைலைட். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, வெறும் வயிறு, நேத்து விரதம்,
பவுனம்மா எல்லாம் நேத்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நேத்து நான் விரதம் வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டதோட சரி, சனிக்கிழமை நைட்டு நம்ம சனி பிரதோஷம் நம்ம அண்ணாமலையார் கோயில்ல நம்ம விரதம் விட்டோம். அதோட முடிஞ்சது. சோ பக்தியோட முடிஞ்சது. அடுத்ததுக்கான ஊட்டச்சத்துக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு காலையில முதல் பசி. சரிங்களா? நேத்து அந்த விரதத்துக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க இல்லைங்களா, கோயில் பிரசாதம். வீட்டுல சாப்பிட்ற மாதிரி புல் அடுப்பெல்லாம் கிடையாது. கோயில் பிரசாதம் அது ஒரு அளவுக்கு இருந்தது. ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியாது, மீடியமா இருந்தது. ஆனா நான் சாப்பிட்ற அளவுக்கு இல்ல. ஓகேங்களா? சோ மீடியமா இருந்தது. சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சாச்சு. இப்ப காலையில மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 மணி ஆகுது. சோ இந்த 9 மணிக்குள்ள இப்ப சில்லி சிக்கனை ஃபர்ஸ்ட் இறக்குறோம் ரேஷன் பாம் ஆயில்ல. இப்ப இதை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பிரியாணிக்கு உட்கார்ந்து குத்த வச்சு நம்ம குரு வித்தை மூலம் அரைச்சு கொடுப்பேன். பவுனம்மா அதுக்குள்ள பாதி மிளகாட்டுற குழம்பு, இந்த சிக்கன் குழம்புக்கு பாதி ஆட்டி இருப்பாங்க. பாதினா அந்த வரமிளகாயை சுத்தி செய்யறது இருக்கு இல்லைங்களா, அதை சுத்தி செய்து வரமிளகாயை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மை மாதிரி நம்ம சொல்ற மாதிரி தண்ணியை தெளிச்சு அதோடைய அடர தன்மை எப்படி சொல்றது, ரிச் விட்டமின் சியை நீர்த்து போக செஞ்சு அந்த ஆட்டாங்கல்ல இருக்கிற பாறை எல்லாம் தேஞ்சு உள்ள இறங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதை அம்மிக்கல்ல அரைச்சு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஆட்டாங்கல்ல அவங்களுக்கு ஆட்டி கொடுப்ப பாதி. சோ அப்படி 2 குரு வித்தை குத்த வச்சு உட்கார்ந்து, ஸ்டூல் எல்லாம் கிடையாது. சோ அந்த 2 குரு வித்தை செஞ்சிருவேன். எதுக்கு இதை மென்ஷன் பண்றேன்னா, இந்த தின்னது அந்த 2 குரு வித்தையோட காணாம போயிடும். இது எல்லாம் ஜீரணமாயி ஓடிடும். அதுக்கப்புறம் பிரியாணி, வறுவல், சூப்பு எல்லாம் சாப்பிடுவோம், சிக்கன் குழம்பு எல்லாம். அப்படி சாப்பிடறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இத்தனையும் எப்படி ஒரு நாள் சாப்பிடுறீங்கன்னு? சாப்பிடறதுக்கு முன்னாடி வகுத்த எப்படி எம்டியா வச்சிருந்தேன், ஓய்வு கொடுத்து வச்சிருந்தேன். எம்டிங்கிறத கூட விடுங்க, ஓய்வு. இத சாப்பிட்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி என்னுடைய ஜீரண மண்டலத்தை ஓய்வு கொடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றேங்கிறது இப்ப காட்டுறேன். இதுக்கப்புறம் செய்யற குரு வித்தை என்னன்னு சொல்லிட்டேன். சோ அடுத்த பிரியாணி குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை ஜீரணத்தை ஏகதேசம் முடிச்சிருவேன். சோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதை திங்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஏன் மேட்டரை முடிச்சிருவோம். அப்போ பவுனம்மா அவங்க 64 வயது. நேத்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க, விரதம் இல்லை, ஆனா கோயிலுக்கு வந்தாங்க, இது பண்ணாங்க. சோ அவங்களுக்கு அப்புறம் எப்படி பலன் தரும்? நீ தான் விரதம் இருந்து வைத்த எம்டி பண்ணி ஓய்வு கொடுத்து வச்சிருக்கிற, அவங்கனால எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? ஏன்னா அவங்களும் அந்த இதை சாப்பிட்டுட்டு குரு வித்தை செய்ய போறாங்க, ஆட்டாங்கல்ல ஆட்ட போறாங்க. சோ அது இல்லாம நேற்று அவங்க காலையில ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை, இந்த மூட்டுக்கான பிரச்சனை, வெரிகோசைனுக்கான பிரச்சனை, அதாவது அதுக்கான தீர்வு தரக்கூடிய குரு வித்தைகளை செய்திருக்காங்க. சோ நேற்று அவங்க நல்ல பயிற்சியில் இருந்திருக்கிறார்கள், தன் உடலை பயிற்றுவித்து தயார்படுத்தி இருக்கிறார்கள். நான் ஓய்வு கொடுத்து தயார்படுத்தி இருக்கிறேன் வித்து பயிற்சியோட. அதுக்காக நான் பயிற்சி செய்யலையான்னு நினைச்சிடாதீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், காலையில ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் பயிற்சியை 2 முறை செஞ்சுட்டேன். மாலை இந்த மாதிரி கோயில் போவேன், அதனால வந்து மாலை பயிற்சி செய்ய முடியாதுங்கிறதுக்காக விரதம் இருக்கிற நாள்ல, வரப்பட்னி இருக்கிற நாள்ல, வைத்த காய போடுற நாள்லயும் உங்களுக்கு 1.25 மணி நேரம் அந்த ஒர்க் அவுட்டை செய்து உங்களுக்கு காண்பிச்சிருக்கிற நேரலையில் இருக்கு. சோ நானும் பயிற்சி செய்து ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்து வைத்த எம்டி பண்ணிட்டு இதை எடுக்க போறேன். பவுனம்மா அப்படி இல்லாம பயிற்சி செய்து அவங்களுடைய உடலுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு இப்ப அவங்க இதை எடுக்க போறாங்க. சோ அதனால அவங்களுக்கும் இதை சாப்பிட்டுட்டு ஆட்டாங்கல்ல எல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு வரக்குள்ள இந்த சில்லி சிக்கன் 65 அற்புதமா ஜீரணம் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் அவங்க மதியம், அதுக்கப்புறம் நம்ம இனி பிரியாணி செய்யறது இனி எல்லாம் லைவ் காட்டுவோம் இல்லைங்களா. இனி உங்களுக்கு எல்லாமே லைவ் வரும், அதற்கான செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. சோ இனி நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணி, சூப்பு, அடுத்தது வறுவல் எல்லாம் இதே இடத்துல செஞ்சு இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றதையும் காட்டுவோம். சோ சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. சோ இதை செஞ்சுட்டு இது சாப்பிட்றதுக்கான நேரத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சோ எவ்வளவு நேரம் வெந்துகிட்டு இருக்குது பொறுமையான பாருங்க. புகை வரல, மிதமான சூட்ல பக்குவமா வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். டைமிங் நோட் பண்ணுங்க, ரியல் டைமிங் தெரிஞ்சாதான் நீங்களும் இந்த பலனை பெற முடியும். ஓகே, சும்மா எடுத்தேன் போட்டேன் வெந்திருச்சுன்னு வெட்டி காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. திரும்பவும் சொல்றேன், என்னுடைய நோக்கம் உங்களை பார்வையாளராக மாற்றுவது அல்ல, உங்களை வந்து எங்களை மாதிரியே பயனாளராக மாற்றுவது. அதற்கு தேவையான விஷயத்தை வச்சாகணும், அதை ரியல் டைமிங்ல காண்பிச்சாகணும். அப்படி நான் என்ன காமிச்சாலும் என்ன சொன்னாலும் தேவைன்னா உங்க சுய விருப்பத்தின் மேல பின்பற்றிக் கொள்ளுங்கள். இப்போ பக்குவமா வெந்தாயிடுத்து. ஓகே,
எண்ணெய் கொஞ்சம் வடிட்டும். பாம் ஆயிலுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வடியாது. ஸோ டெட் சிம்பிள் கொண்டு போயிடுவோம் எண்ணெயை, இல்லைன்னா புகை வந்துடும். ஸோ அற்புதமா முறுக்கு 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 எண்ணெய் சிந்தினாலும் பரவாயில்ல, ஏன்னா எடிட் பண்ணி எல்லாம் காட்ட முடியாது, தள்ளிக்கடி அந்த பக்கம் மேலே வந்துருக்கும். ஸோ பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கோ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கோ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கோ. சூடா இருக்குது கீழே சிந்துறதுக்காக வாய் வச்சிடாதங்கோ. சரியா, ரெடிங்களா? ஸோ இந்த சேனல்ல பாக்குறவங்க, இதோ யூடியூப்ல பாக்குறவங்க, ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க, ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ இதை நம்ம சாப்பிட்றத இதுல போட்டுக்கலாம். இப்ப போடுங்க, எங்கேயும் ஒளிச்செல்லாம் கொண்டுட்டு போகல. ஸோ இங்கதான் இருக்குது. இப்படி மடியில வச்சுட்டு அடுத்த அடசல போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றத பத்தி பார்ப்போம். இங்க வெங்காயம், எலுமிச்சம்பழம். ஸோ இது கூட இனி சேர்த்த வேண்டியது ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்ப இரண்டாவது அடசல், மொத்தம் 4 அடசல் வரும். 2 அடசல் எனக்கு, 2 அடசல் பவுனம்மாக்கு, கொஞ்சம் பெருசுல வச்சிடலாம். இப்ப இது கூட சரிங்க, இதோ எனக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பவுனம்மாக்கு ஒரு வெங்காயம், எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மூடி 1, பவுனம்மாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மூடி 1. ஸோ இது 2 பவுனம்மாக்கு. இப்போ சுட சுட இந்தாங்க, குடிங்க, கொண்டாங்க, நீங்க உங்க சைடு சாப்பிடுங்க, 2 பேருக்கு ஈக்குவல். ஓகே, இப்போ பவுனம்மாவும் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிட போறேன். இங்க பாருங்க, எலுமிச்சம்பழத்தை இதெல்லாம் அப்படியே லைட்டா புழிஞ்சு விட்டுக்குங்க. ஓகே, யாருக்காவது ரொம்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனை நீங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க, நேயர்களே வாங்க சாப்பிடலாம். யாருக்காவது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் சுக்க போட்டு கரைச்சுட்டு அதை இது மேல இது பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நான் என்ன சொன்னாலும் என்ன செய்து காண்பித்தாலும் உங்க சுய விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு இது ஏத்துக்குமா, போட்டு தின்னு ஓட்டு எனக்கு அங்க பிடிச்சிருச்சு, இங்க பண்ணிருச்சு, இதை பண்ணிருச்சுன்னு எங்கிட்ட கேட்க கூடாது. உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இல்ல நீங்க யாருக்கு வீட்டுல செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏத்துக்குமா ஏத்துக்காதான் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் உங்களை இப்படி தின்னுங்கன்னு கட்டாயப்படுத்துறதுக்கெல்லாம் வரல. நான் இப்படி சாப்பிட்றேன்னு வாய் வார்த்தையில உட்கார்ந்து சொன்னா சரியாகாது. நான் பயன்படுத்துறப்ப உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்காங்க. ஸோ இப்போ வேற வழி இல்லை, லெஃப்ட் ஹேண்ட். நம்ம தான் சொல்லு, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு பார்ப்போம். ஆண்டவன் எவ்வளவு கொண்டாந்து இந்த பக்கம் சைடு உட்கார வைக்க போறான்னு வருங்காலத்துல மனைவியா. பொறுமையா உட்கார்ந்து, கீழே முடியாதவங்க இந்த மாதிரி கூட உட்காருங்க, இல்ல அரசமணங்கால் உட்காருங்க. நல்ல மென்னு எச்ச கலக்கி ரசிச்சு ருசிச்சு இந்த மாதிரி அசைவத்தை சாப்பிடையில மட்டுமாவது அதிக அக்கறை கொடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோம், அதோட சுவை என்னன்னு மூளைக்கு உணர வச்சு அதை பத்தி அதுக்கு தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிலே மூளை தயாராகி நிக்க அருமையா உள்ள அனுப்ப போறான்டா, இந்த ஹார்மோனை சுரக்கணும்டா காலையில அதெல்லாம் வேலை செய்ய. ஸோ அப்படி செய்யறதுனால சீக்கிரம் ஜீரணம் நடக்கும். இப்ப நிறைய பேர் இதை பேசிட்டு செல்போனை நோண்டிட்டு இங்க பாருங்க இப்படியே நோண்டிட்டு அந்த வாய்க்குள்ள என்ன போகுது, நாக்கு என்ன சுவைக்குது, சரிவிகிதமா சாப்பிட்றோம். நாங்க சமைச்சறத ஃபுல்லா சாப்பிட்றோங்கிறது காட்டுறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா தான் போகும். இனிமேல் இப்படியே தான் வரும். எப்படி சமைக்கணும், அதுக்கு முன்னாடி எப்படி அதாவது உடம்ப தயார் பண்ணிக்கணும், சாப்பிட்றத எப்படிங்கிறது நீ தெளிவா வரும் பாத்துங்க. அது குறிப்பா அசைவத்துல
நீ கொஞ்சம் உள்ளாமலமா, நீ கொஞ்சம் உள்ளாமல. மேல கலரை பார்த்து ஏமாந்துட்டோம், இருந்தாலும் வெந்திருக்கு. ஆனா இன்னும் தாராளமா விடலாம். ஏன்னா வரமிளகா அந்த மாதிரி நாட்டு ரகம். நம்ம போட்டிருக்கிற கடலை மாவு அந்த இன்கிரீடியன்ஸ் ஸ்டூவு நல்லா எல்லாத்து மேலேயும் இன்சுலேட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அது எல்லாத்து மேலேயும் இன்சுலேட் ஆனதுனால அவ்வளவு சீக்கிரம் வேகவும் விடாது, மேல ஒரு லேயரா தடுத்துட்டு நிற்கும். அதனால கொஞ்சம் மிதமான சூட்ல வைங்க. இந்த மாதிரி புகை வர விடாதீங்க. நோட் பண்ணுங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் தவற விடக்கூடாது. முடிஞ்சிடுமா? இருக்குல்ல, சாப்பிட. சூப்பரா தயாராயிடுச்சு. சும்மா ஆட்ட வேண்டாம், இங்க எண்ணெய் இறங்கிட்டோம். அதுக்குள்ள அடுத்த அரிசல் போட்டுடலாம். இன்னொரு அரிசலுக்கு கரெக்டா இருக்கும். மறுபடியும் புளிஞ்சுக்கிறேன், பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் பவுனம்மாக்கானது வந்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த அடசல் அவங்க வேணும்னா வாங்கிக்குவாங்க. ஸோ கம்பல் பண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. அம்மா உனக்கு வேணும்னா வாங்கிக்க, ஓகேவா? நான் கொடுத்தேனுங்கிறதுக்காக நிகழ்ச்சியில சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிடாத. உனக்கு போதும் அப்படின்னா நீங்க நிறுத்திக்க, ஓகே? தெளிவா பாருங்க. நெக்ஸ்ட் மெயினான விஷயம், கலர் உள்ள வரைக்கும் இறங்காம இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்க. தெரியலன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே பல ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கிற, பாத்துக்கங்க. இந்த 30 ஃபுல்லா சாப்பிட்றத காட்டுறதுனால நம்ம இப்ப க்ளோஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு வேளை செயற்கையான ரசாயனங்களை சேர்த்துனீங்கனாலுமே சரிங்களா, இதுக்குள்ள கலர் இறங்காத மாதிரி பாத்துங்க. நம்ம இப்ப எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் சேர்த்துல முழுக்க முழுக்க இயற்கையானதை பயன்படுத்தி இருக்கோம், ஓகேங்களா? ஒழிச்சுடையா? ஸோ பவுனம்மா பயிற்சி மட்டும் ஹெவியா செய்யறதுல சாப்பாடும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கும். நோட் பண்ணிக்கலாம். கால் கிலோல இருந்து 300 கிராம் இருக்கும். 300 கிராம் சுட்டு எடுக்கிறதுக்கான ரியல் டைமிங் என்ன? சும்மா சில்லி சிக்கன் 65 காலையில 6:30 மணிக்கு தின்னுட்டு ஆரோக்கியமா இருக்கிறாங்கிறது சும்மா வாயில சொன்னா புரியாது. எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு பக்குவமா சுட்டு எடுக்கிறோம், வயதானவர்கள் இருந்து வாலிபர் வரைக்கும் எப்படி வழக்கமா சாப்பிடுறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், ஓகே? நீங்கள் கொஞ்சம் வேணும் சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்குள்ள இதை ரெடி பண்ணி, ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருப்போம்.
அதுவா வேகட்டுன்னு விட்டீங்கன்னா ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமையும் போயிடும். ஸோ அதனால திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள மாதிரி வீட்டில் சமைக்கிறவங்க. வெளியே ஃபாஸ்ட் ஃபுட்ல அவங்க நிறைய பெரிய இதுல வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. அப்பவுமே பெரட்டி போடணும். இருந்தாலும் அவங்களை காட்டிலும் நம்ம அதிகமா பெரட்டி போடணும். நோட் பண்ணிக்கலாம். இதுல அதிகமா எடுத்துக்கணும். நீங்க போதுமா? போதுமா? ஓகே. கவுனம்மாக்கு போதுமா? ஸோ நம்மளுக்கானதை இந்த பக்கம் வச்சுக்கோ. ஏன்னா கடைசியா போடையில மாவு கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால இதுல வேணும் 2 வச்சுக்கோங்களா? சூடா மீதி எனக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு புளிஞ்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எடுத்துங்க. ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இந்த மாவையும் குட்டி குட்டி போண்டாவா போட்டுருணும். முறுக்கு முறுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அடுத்து செம்பில் தண்ணி வச்சிருக்கியா? பெருசுல வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய ஈரப்பதத்தோட உள்ள இறங்கி இருக்குது. எண்ணெயோடைய ஹீட் கம்மியா இருக்கும். ஸோ கம்மியான ஹீட்ல உள்ள போட்டீங்கன்னா அந்த சிக்கன் பீஸுகளுக்குள்ள நிறைய எண்ணெய் கோர்த்துக்கும். அப்புறம் அதுவே ஓவர் ஆயில் ஆயிடும். ஸோ பர்ஃபெக்டான டெம்பரேச்சர்ல உள்ள போட்டு எடுக்கணும். தெளிவா அதை தெரிஞ்சுக்கங்க. எண்ணெய் சரியா காயாம உள்ள போட்டீங்கன்னா பூரா எண்ணெய் கோர்த்துக்கும். அதாவது நிறைய எண்ணெய் இழுத்துரும். அப்புறம் அது ஒரு சிக்கல். ஓகே. ஸோ இப்போ தெளிவா நம்ம அந்த குட்டி குட்டியா இருக்கிறது முறுக்கு முறுக்குன்னு எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும். ஸோ அதனால நம்ம தனியா எடுத்துக்கிறோம். ஸோ இப்ப கையை கழுவிட்டு ரைட் ஹேண்டுக்கு மாத்திக்கலாம். நான் இடது கை காரணம்ல ஐ எம் ரைட் ஹேண்ட் பர்சன். ஸோ அதுல என்ன தெரிஞ்சிருப்போது கொடுங்க. புரிஞ்சுட்டியா? போதுமா? அதை நீ சாப்பிடு. ஸோ இப்ப ஆரம்பிக்கலாங்களா? எலுமிச்சம்பழம் பவுனம்மாவே எனக்காக புழிஞ்சிட்டாங்க. ஸோ பெருசுல வச்சிருங்க. வாரத்துல ஒரு நாள் ஆகுது குடும்பத்தோட இப்படி உட்கார்ந்து அம்மாவோ மனைவியோ இந்த இடத்துல உட்கார்ந்து கணவர் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் வயிறார அப்படியே செஞ்சு போட்டுட்டு அவங்களும் சாப்பிடலாம். எப்படி எப்படி இதை செஞ்சு காட்டுறது எதுக்குன்னா சமைக்கிறவங்களும் சரியா அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட முடியும். அதுவும் சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் குடும்பத்தோட உட்காந்து கும்மி அடிங்கன்னு சொல்றது. ஓகே. ரியல் டைமிங்ல இன்னைக்கு தான் சில்லி சிக்கன் 65 ரொம்ப நாள் கழிச்சு முடிகிற வரைக்கும் வருது. ஓகேங்க. எனக்கு கொஞ்சம் எலுமிச்சமா பெட்டர். ஒவ்வொரு பீஸ்லயும் கரெக்டா இருக்கணும். எலுமிச்சம்பழமும் ஒவ்வொரு இதுக்கு கேப்ல கரெக்டா வெங்காயம் போகணும்.
நிறைய பேர் கேக்குறீங்களா, வெறுங்காலிலேயே ஓடிட்டே இருக்கிறீங்களா, இப்படி குதிக்கிறீங்களா, உங்க மூட்டு ஒன்றும் ஆயிராதா? இது காப்பாத்தும். ஓகே, நாட்டு கடலை மாவு, நம்மளுடைய தயாரிப்பு இன்கிரீடியன்ஸ் 2, சுத்தமான வரமிளகாய் தூள், சுத்தமான மஞ்சள் தூள், இரும்பு கடாயில வறுத்த சாதாரண கல்லுப்பு. நாங்க எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் பயன்படுத்துறது இல்லை. ஓகே, அப்படியே ரசிச்சு ருசிச்சு கூழ் மாதிரி அந்த எச்சில் அப்படி சுரந்துட்டே இருக்கும். நீங்க முதல்ல ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை ரசிச்சு ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அதோட சுவையை நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க மூளையில இருந்து சுரக்க வேண்டியது பர்ஃபெக்டா சுரந்துடும். என்னது, உமிழ்நீரை சுரக்க வைக்க தேவையான கட்டளை இங்கிருந்து தான் வரணும். ஓகே, நம்ம உமிழ் நீருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப இது ஒருவேளை இதை தாண்டி ஏதாவது இதுக்குள்ள டுபாக்கூர் இருந்ததுனால நான் இப்ப உள்ள சேர்த்துற உமிழ் நீரும் இங்க பசிச்சு தயாரா இருக்கக்கூடிய HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அடர். ஓகே, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அடர். பினிஷ். ஃபைனலா பினிஷ் பண்ணியாச்சு. இப்ப அது வைக்கல இருந்த எண்ணெய் இதுல எடுத்தாச்சு. சோ மேட்டர் பினிஷிங்களா? இப்படி 2 வேணுமா சாப்பிடுறியா? இந்த ஒண்ணு சாப்பிடு, நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடு, ஒண்ணு நல்லா மென்னு சாப்பிடு. போண்டாவா அருமையா இருக்கு. ஓகே, மறுபடியும் பொழிஞ்சுக்க. ஏப்பம் வந்துருச்சு, நோட் பண்ணிக்க. ஏப்பம் எனக்கு வந்துடுத்து, உனக்கு வந்ததம்மா? இந்த அம்மாக்கு கட்டுறது சொல்லி வாய் மூல அம்மாக்கு ஏப்பம் வந்தாச்சு. ஓகே, சோ பசிச்சு சாப்பிட்டோம், ஏப்பம் வந்து நிறுத்தணும். சோ ஆனா இருந்தாலும் இன்னும் ஒரு அடசல் இருக்குது. நம்ம இனி செய்ய போன குரு வித்தைக்கு இதெல்லாம் ஒரு எப்படி சொல்லுது, ஜுஜூபி அரைச்சு தூக்கி விசிறிட்டு போயிட்டே இருக்கு உடம்பு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், அடுத்து இதையும் சாப்பிட போறோம். சாப்பிட்ற வரைக்கும் லைவ் வரும், எடுத்து போடுற வெர்ஷனும் வரும். சிலதெல்லாம் எவிடன்ஸா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வேணும். ஓகே, பவன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு தாட்டியாவது செய்து பாருங்க. ஒரு வேண்டுகோள், அன்பு வேண்டுகோள். அதுவும் பிடிச்சிருந்தா ஓகே, உங்களுக்கு தேவையான உங்க சுய விருப்பத்தின் பேரு. மீடியமான எலுமிச்சம்பழத்துல அரைவாசி முடிஞ்சது. இங்க இன்னொரு கூடுதல் டிப்ஸ். இந்த சதை பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த சதை பகுதியை இங்கேயே செய்து காண்பிச்சிடுறேன். 2வது சிரமம், இந்த பல்லு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே வந்து துண்டு துண்டா கட் பண்ணி காயறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்னஸ் இருக்கையிலேயே அந்த எதிர்களால அப்படியே இப்படி மேல தள்ளாதீங்க, இப்படி கீழே மேல் வரிசையில கீழே இழுத்துருங்க. கீழ் வரிசையில இப்படி மேல இழுத்துட்டு அந்த எதிர்க்கும் பல்லுக்கும் ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி அப்படியே இப்படி ஸ்லோவா உள் சைடும் வெளி சைடும் பண்ணுங்க. கரைகளும் போகும், அதே நேரம் ரிச் விட்டமின் சி கிடைச்சு
ஈரில் ரத்தம் வடிதல் அதுல இருந்து இது வந்து காப்பாத்துறதுக்கு உதவும். அதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. ரிச் விட்டமின் சியோட இந்த வெள்ளை பகுதியில பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களும் அதிகமா இதுக்குள்ள இருக்குது. சாதாரணமா நினைக்காதீங்க எலுமிச்சம்பழத்தை. எச்சில் அப்படி சுரக்குது மக்களே. சொச்சோட அரைச்சு அரைச்சு சொல்லுங்க. லேசா அறுத்து போடுங்க. ஏய் வைக்கல தண்ணி குடிக்க போகுது. அசைவத்தை தின்னு போட்டு இது பண்ணிட்டு மூட்டு உட்காருமா. தண்ணியை மட்டும் குடிச்சிடாதீங்க, டேஞ்சரு, ஜாக்கிரதையா இருங்க. அது அசைவத்தை தின்னுட்டு என்கிட்ட ரூல்ஸ்னா ரூல்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் கடிச்சு வச்சிருவேன். அதுக்குத்தான் மென்னு ரசிச்சு ருசிச்சு எச்சே கலக்கி சாப்பிட சொன்னேன். நானும் இப்போ வேணா உங்க முன்னாடி இன்னொரு நாள் 20 நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காம இருக்கிறேன்னு வேணாலும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்ப அடுத்த வேலை இருக்கு நிறைய. சோ இப்ப இது என்ன பண்ணலாம்னா ஏப்ப இப்பதான் வருது. இப்ப மறுபடியும் தண்ணி குடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்படி மாத்தி மாத்தி பண்றதுனாலதான் உடம்பு டேஞ்சர் ஆகுது. நோட் பண்ணிக்கங்க. இப்ப கட்டுன்னு மறுபடியும் வருதா? 3 ஏப்ப 4 ஏப்ப வரும். காலையில வெறும் வயிற்றுல பசிக்கிறப்ப பௌர்ணமா ரச்சு ருச்சு சாப்பிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்கவே கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி எச்சில இன்னும் எனக்கு கடைசியா நிறுத்த போற இன்னும் எச்சில் சுரந்துட்டு இருக்குது. ஏன்னா மூளைக்கு அப்படி போயிருக்குது. இதோட சுவை என்னன்னு எங்களுக்கு தெரியும். திங்க திங்க அதோட டேஸ்ட் இருந்தாலும் மதிய எல்லா வெரைட்டி காட்டுறதுக்காக ஒரு 4 பீஸ் வச்சுக்கிறேன். பிரியாணி, சில்லி, சூப்பு, வறுவல் அப்படின்னு எல்லாம் இது ஒரே இடத்துல வச்சு சாப்பிட்றப்போ நிறைய டைம் இதை பூரா முடிச்சுட்டு சில்லி சாப்பிட்டுட்டோம்னு சொல்றான். சோ அந்த காணொலி யாராவது புதிதாக பார்க்க வந்தாங்கன்னா தெரியணும் இல்லைங்களா, சில்லி சாப்பிட்டோம்னா. சோ அதனால இன்னைக்கு இதை எடுத்து வைக்கிறேன். என்னால சாப்பிட முடியாமையெல்லாம் இல்ல, இன்னைக்கு சாம்பிள் காட்டணும் அதுக்காக. சோ ஃபைனலா வெங்காயத்தை ஒழுக்கமா பயன்படுத்தினீங்கன்னா தண்ணி தாகம் அடிக்கிறதையும் தவிர்க்கும். ஏன்னா வெங்காயத்துல அவ்வளவு நீர் இருக்குது. நீரோட சேர்ந்ததுதான் மத்தது. ஆனா அதே நேரம் அதுல தண்ணி குடிக்கிறியா, அந்த தண்ணி ஏன் குடிக்கலாம்? அங்கதான் மேட்டர் இருக்குது. pH வேல்யூன்னு ஒண்ணு. என்னங்க pH வேல்யூ? வாட்டரோட pH வேல்யூ வேற. உள்ள ஜீரண மண்டலத்துல அது கெடுத்துட்டுரும், அவிச்சுட்டுரும். இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கிற தீய தண்ணி ஊத்தி அவிக்கிற மாதிரி தண்ணி ஊத்துனா. ஆனா இந்த வெங்காயத்தை மென்னு தின்னீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற நீர் ஏற்கனவே அதுக்குள்ள இருக்கிற விட்டமின்கள், மினரல்கள், ரிச் விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களோட இருக்கிறனால அதோட pH வேல்யூ வேற. சோ அப்படி அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம பயன்படுத்தியில அது ஜீரணத்தை தூண்டத்தான் செய்யுமே ஒழிய ஜீரணத்தை தடுக்காது. மிகப்பெரிய சயின்ஸ். நம்ம பாட்டம் பூட்டம் ஒரு வெங்காய பீஸை வச்சுட்டு தின்னுங்கடா வெண்ணெய்களான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணி தவிக்கி இந்த மாதிரி இதுகளை திங்கியில அதுவும் உப்பு கிப்பு கொஞ்சம் அதிகமா போய் தொலைஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பர்ஃபெக்டா செஞ்சனால நம்மளுக்கு எதுவும் கேட்க போறது இல்ல. நல்லா நோட் பண்ணிக்கங்க. பர்ஃபெக்டா நம்ம செஞ்சனால எதுவும் கேட்க போறது இல்ல. ஆனா எல்லாத்து வீட்லயும் இப்படி சமைக்க முடியுமாங்கிறது டவுட். கொஞ்சம் காரம் அதிகமாயிரலாம், உப்பு அதிகமாயிரலாம். சோ அப்போ தண்ணி குடிக்க வேண்டியது வந்துடும். நார்மலா சைவந்திங்கியில தண்ணி குடிச்சாலே சாவு உறுதி. சீக்கிரம் உடனே சாக மாட்டீங்க. வருடம் கம்மி ஆயிட்டே வரும்.
ஏன்னா ஜீரண மண்டலம் டேமேஜ் ஆயிட்டே வரும். அப்ப என்ன ஆகும், உங்களுடைய ஆயுள் நீட்டிப்பு குறைஞ்சிட்டே வரும், சீக்கிரம் சாவை நோக்கி போயிருவாங்க. அதனாலதான் 60, 55. ஏன் இந்த கருமாந்திரங்களை திங்கியில திரும்பவும் நோட் பண்ற, அடிக்கோடிட்டு கடமைப்பட்டிருக்கிற, இந்த கருமாந்திரங்களை திங்கியில இந்த தவறுகளை செஞ்சீங்கன்னா இதுல உள்ள நம்ம சொல்றோம் இல்லீங்களா, சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, HDL, ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீன், இத்தனை கருமாந்திரம். ரேஷன் பாம் ஆயில் விளையாட்டல்ல, வெச்சு செஞ்சிரும். சோ தண்ணி சுத்தமா போக கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறம். சோ அப்ப என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தில் இருக்கிறத உள்ள கொடுத்து அது எல்டிஎல் கொலஸ்ட்ராலாக மாறாம தடுக்கிறோம். லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீனா உள்ள மாறக்கூடாது. அதுக்கு நம்ம கல்லீரலை கச்சிதமா வச்சுக்கணும். அத சிரமப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஹெவி ஃபுட் உள்ள போகுதுங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம சைக்கிள்ல நம்ம என்ன பண்றோம், வாரத்துல இறுதி நாள் கரெக்டா இதுக்கு முந்தைய நாள் விரதம், சனிக்கிழமை காய போடுறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டா சனிக்கிழமை நைட்டு தான் சாப்பிடுவோம். அதுவும் வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி. என்னதுங்க, வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி. அது கூட பானகம் அப்படிங்கிற நீராகாரம் எலுமிச்சம்பழத்தை வச்சு. சோ அதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில 6:30 மணிக்கு இதை உள்ள இறக்குவோம். ஏன்னா முன்பே சொன்ன மாதிரி இந்த சில்லியை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு அதை ஜீரணப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி உடல் கெப்பாசிட்டியை தர்ற மாதிரி ஓய்வை கொடுத்து கல்லீரல், கணையம், கிட்னி, சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அது தயாரா இருக்கு. வாடா இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு அது ரெடியா நிக்கி இப்ப உள்ள போட்டோம்னா போயிருச்சு. 20% ஜீரணம் இப்பவே முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சாப்பிட்டதுல 20% ஜீரணம் இந்த நேரத்துக்குள்ள முடிஞ்சாச்சு. கீழே நடந்துகிட்டு இருக்குது மேட்ரு, புரியுதுங்களா? இப்போ நான் இனி எந்திரிச்சு போய் இனி பிரியாணிக்கு அரைச்சு மிளகா கூட்டு சிக்கன் குழம்பு காட்டி பவுனமாவும் பாதி அதுலயும் பகிர்ந்துக்குவோம். பாரம்பரியத்துல சமைக்கணுங்கிறதுக்காக வீட்டு பெண்களையே போட்டு சாகடிச்சிடாதீங்க, புரியுதுங்களா? அவங்களுடைய கெப்பாசிட்டி இருந்தா ஆட்ட விடுங்க. இல்ல இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் இல்ல வயது உள்ளவங்கனாலேயே நோஞ்சானா இருப்பாங்கல்ல, ரத்தம் எல்லாம் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி பாதியோ காவாசியோ உழைப்ப கொடுத்துட்டு மீதியை நீங்க வாங்கி பண்ணிக்கங்க. அது வீட்டில் உள்ள ஆணா இருந்தாலும் சரி, இன்னொரு பெண்ணாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு தான் நம்ம கூட்டு குடும்பமா இருந்தா. நோட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தையும் கல்யாணம் பண்ணி தனியா இழுத்துட்டு போறது உங்களுக்கு உங்க டேஸுக்கு நீங்களே இது வச்சுக்கிறதுக்கு சமம், ஆப்பு வச்சுக்கிறதுக்கு சமம். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த டேஸ் வார்த்தையை கூப்பிட்டு கேளுங்க என்னன்னு சொல்றேன். பொது வழியில முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கண்ணியமா தான் பேசணும். சோ நான் டேஸ் போடுறதுல பல விஷயம் இருக்கு, தெளிவா நோட் பண்ணிக்க. யார் யாரெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கணவனை தனியா இழுத்துட்டு போறீங்களோ உங்க டேஸுக்கு நீங்களே டேஸ் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க அந்த 3 நாட்கள்ல இருக்கீல, உங்களுக்கான வேலையை பகிர்றதுக்கு உங்க மாமியார் வேணும். நோட் பண்ணிக்க, சரிங்களா? தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகள்ல பங்கேற்று பகிர்றதுக்கு மாமியார் வேணும், புரியுதுங்களா? இதுக்கு மட்டும் இல்ல, பிறக்கக்கூடிய பேரம் பேத்திகளுக்கு அவங்களுடைய அனுபவத்தை கொடுத்து அவங்கள பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வளர்த்துறதுக்கு பல வீட்டு வைத்தியம், கை வைத்தியம் அவங்க கிட்ட தான் இருக்குது, அவங்க வேணும். சோ அத்தனை மெயினுக்காக கொஞ்சம் நஞ்சம் அவங்கனால சங்கடம் இருந்தாலும் சலிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க. நீங்க இன்னைக்கு உடைச்சிட்டு வெளியே வந்து நாளைக்கு வர சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி தனியா தான் வாழ முடியுங்கிற ஒரு தவறான வாழ்க்கைய, அதாவது வாழ்க்கை முறைய அவங்களுக்கு வழங்கிட்டு போயிடாதீங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்க மாமியார் மருமகளுக்கு பிரச்சனைனா நாளைக்கு உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ அவங்க குடும்பத்துல அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக நீங்க இப்ப சகிச்சுக்கிட்டு இருங்க. திரும்பவும் சொல்றேன், சகிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்காக எல்லா மாமியாரும் நல்லவங்கன்னு சொல்ல, அதுல ஒரு குரூப் இருக்குது, அதுல ஓவரா ராவல் பிண்டி பண்றதுகளும் இருக்குது. அதே மாதிரி மாமியார்களும் அப்படிதான், சரிங்களா? நீங்களும் உங்களை மருமகளை மகளா நடத்துங்க. ஏன்னா எல்லா சைடும் இருக்கிறத பேசி ஆகணும், ஒரு சைடு இருக்கிறத மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல கடைபிடிக்கணும்னா அதை முதல்ல ஊர் கூடி இழுத்தா தேர் எப்படி வருங்கிற மாதிரி மொத்த குடும்ப மெம்பரும் சேர்ந்து இழுக்கணும். அப்பனாதான் இந்த வாழ்வியலை அப்படி சொல்றாங்க, வாழ்நாள் முழுவதும் நம்ம வழங்கி கொண்டே இருக்க முடியும். அதுக்கு கூட்டு குடும்பமா இருக்கணும். அதுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக கத்துக்குங்க. அதிகமா பேசுறத தவிர்த்தீங்கனாலே பிரச்சனை முடிஞ்சது. அது குறிப்பா மாமியார் மருமகளை அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கணவன்மார்கள் மகன்மார்கள் கொண்டு போனீங்கனாலே வேலை முடிஞ்சது. சோ வேலையை பகிர்ந்துகிட்டீங்கனாலே பிரச்சனை முடிஞ்சது. மாமியாரையும் போட்டு ஓவரா வாதிக்காம மருமகளையும் போட்டு ஓவரா சிரமப்படுத்தாம பேலன்ஸ்டு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்ன வேலையை எப்படி பிரிச்சுக்கலாம்,
இப்ப பாருங்க, நாங்க உங்களுக்கு அதை தான் முன்னாடி வைக்கிறோம். இன்னைக்கு அதனாலதான் நேயர் விருப்பம் பல பேர் வச்ச கேள்வி, எங்கனால குடும்பத்தை ரன் பண்ண முடியல, கூட்டு குடும்பமா கொண்டு போக முடியல, எங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை. சோ அவங்களுக்காகவே இதை வழங்குறோம். இப்ப பவுனம்மாக்கு வயதானவர்களுக்கானதும் வழங்கியாச்சா, அதே நேரம் சமைக்கிறப்பவும் சாப்பிட்டாச்சா. இப்ப நிறைய பேர் மருமக என்ன சொல்லுவீங்க, அந்த அம்மாளுக்கு செஞ்சு போட்டு நான் திங்கிறதுக்குள்ள என் வகுறு காஞ்சு போயிடும். இப்ப எப்படி காய் சொல்றத ஒழுக்கமா ஃபாலோ பண்ண திங்கவும் வேலை முடியுதா? சமைக்கிறவங்களும் சாப்பிட முடியும், சமைக்கவே குடும்ப உறுப்புகளுக்கும் உறுப்பினருக்கு போட முடியும், சூடாவும் சாப்பிட முடியும், சுவையாவும் சாப்பிட முடியும், பாதிப்பு இல்லாம சாப்பிட முடியும். சோ இதுக்கு பவுனம்மா இருந்ததுனால எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாங்க. நம்ம வந்து ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்க வீட்டுல மாமியார் இருந்தா ஒரு வேலைய, இப்ப வீட்டுல கணவர் போய் கறி எடுத்துட்டு வந்தா மாமியார் சுத்தம் பண்ணா மருமக அதுக்கானதெல்லாம் எடுத்து வச்சா டக்குன்னு உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா அப்படியே கூட்டு குடும்பமா உட்கார்ந்து வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். கார்பரேட் அடிமை இல்லாம வாழணும்னா அதுக்கு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு, பிரம்மாஸ்திரம் என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம். அது வாழ்றதுக்கு வழி இல்லைன்னீங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் வாழ முடியும், அதுக்கு என்னென்ன வழிவகை ஏற்படுத்த முடியும்னு தொடர்ந்து உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சோ இப்ப நான் மேட்ரு என்னன்னா, முதல்ல சொன்னது இப்ப கடைசியிலேயே வழங்கியாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இப்ப நான் எவ்வளவு நேரம் தண்ணி குடிக்காம இருக்கிறேன், எவ்வளவு நேரம் முக்கிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் முக்க கூடாது. நீங்க நான் இதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்திக்கிற உடம்ப அதை தெளிவா புரிஞ்சுங்க. சோ இப்ப உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, அசைவம் சாப்பிட்டா கட்டாயம் தண்ணி குடிக்க கூடாது. சோ இப்ப நான் ரொம்ப நேரமா இப்படி உட்கார்ந்து இருந்ததுனால இதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக ஆசனத்துல மாறி வந்துக்கிறேன். கலடுங்க. சோ சாப்பிட்டா தண்ணி குடிக்க கூடாது 1/2 மணி நேரத்துக்கு. வாயில எவன் வேணாலும் சொல்லுவான், அதுல ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி அதுல பாதிப்பு என்ன பலன் என்னன்னு சொல்றதுக்கு நம்மள மாதிரி சொற்ப எண்ணிக்கையில தான் ஆளுங்க இருப்பாங்க. நீங்க அதுக்காக நான் தான் அப்பா டக்கர் நல்லா சொல்ல வரல, என்ன விடவும் நீ சிறப்பா பல பேர் சொல்லுவாங்க, அதையும் கேளுங்க. ஏதோ நான் சொல்றதையும் காதுல வாங்கிங்க, பிடிச்ச உங்க சுய விருப்பத்தின் பேர். இப்ப நான் என்னுடைய ரத்த ஓட்டத்தை திருப்பி மாத்துறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் கீழையும் மேலையும் ஈவன் ஆகும். இதுக்கப்புறம் தான் எந்திரிப்பேன். இப்ப நிகழ்ச்சி குறைஞ்சது 1/2 மணி நேரத்தை தாண்டி இருக்கும், 3/4 மணி நேரத்தை தொடப்போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் என்னால் சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சமைக்க முடியுது. நோட் பண்ணிக்கங்க. அடுப்ப கீழே வச்சு முடியாது, அதெல்லாம் சாத்தியமா? என்கிட்ட அந்த பப்பே வேகாது. நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி பறைசாற்ற மாட்டேன், சாத்தியப்படாத எதையும் உங்கள் முன்னாடி சான்றாக வைக்க மாட்டேன். தெளிவா தெரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பரிந்துரைச்சா, அதுவும் குடும்ப உறவுகள் பல வருடமா உங்களதெல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கெல்லாம் ஏத்துக்குது, இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு வரையில ஏதோ நல்லா இருக்கட்டும்னு ஒரு பொதுநல நோக்கோட வைக்கல. ஒரே தாட்டி தான் சொல்லுவேன். ஒரே தாட்டி சொல்ல திருப்பி கேள்வி கேட்டா ஜென்மத்துக்கு அப்புறம் நீங்க பக்கம் கூட வர முடியாது. ஏன்னா நான் சொல்றது அவ்வளவு முக்கியம். பயன்படுத்தி பலன் பெறாம உங்க முன்னாடி வைக்க மாட்டேன். இது சாத்தியமா எல்லாத்தினாலையும் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாம சான்றா வைக்க மாட்டேன். நோட் பண்ணிக்கங்க. 42 வயதுல இந்நேரம் வரைக்கும் எப்படி உட்கார்ந்து சமைச்சிருக்கிறேன். சிலிண்டர் பக்கம் தான் இருக்குது, கீழே இதுதான் வச்சிருக்கிறேன். நான் ஆரோக்கியமா சமைச்சுக்கிறேன், எனக்கு பாதுகாப்பா சமைச்சுக்கிறேன். என் வீட்டுல செல்ல பிராணிகள் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டாலும், நாளைக்கு குழந்தை குட்டிக ஓடி ஆடி விளையாண்டாலும் என்னால் பராமரித்து ஃபாலோ பண்ண முடியும். இது உங்களால சாத்தியமானு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. கடைசியில் இப்படி வச்சுட்டு ஏதோ ஒரு வீட்டுல பத்திச்சுன்னு கடைசியில நான் சொன்னேன்னு சொல்லிடுறாதீங்க. நான் பரிந்துரைப்பதும் பறைசாற்றுவதும் உங்களுக்கு சாத்தியமா, உங்களது வாழ்வியலுக்கு அது ஏற்புடையதா, உங்களால அதை காலத்துக்கு செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு உங்க வீட்டையும் உங்களுடைய வாழ்வியலையும் ஆல்டர் பண்ணிட்டு வாழுங்கன்னு சொல்லிக்கிறேன். சோ இப்போ அதுக்கு பதிலாக இந்த பக்கம் மட்டும் போட முடியாது, ஆப்போசிட்டா இந்த பக்கமும் அந்த ஆசனம், அதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை லைவ்ல விட்டு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, எடுத்து போடுற வெர்ஷன் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 500 வாட்ஸ்அப், அப்பா தலையே சுத்துது நைட்டு பார்த்துட்டு படுக்கிறக்குள்ள. சோ அத்தனை பேர்த்தோட கேள்விக்கும் தனித்தனியா எல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நான் வரவும் இல்லை, அது என் வேலையும் இல்லை. யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது என் வேலையும் இல்லை. நான் இதை யாருக்கும் பயிற்றுவிக்கவும் இல்லை. இதுவரை இதை யாருக்கும் நான் சொல்லித்தரவும் இல்லை. ஓகே, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை, எல்லா கிளைகளிலும் நாங்கள் மட்டுமே இருப்போம். ஓகேவா? நாங்க வேற ஒரு ஆளை போட்டல, எங்கேயும் கிளை வைக்கல. சோ நம்மளோட ப்ராடக்ட் நம்ம சொல்ற பேர்ல எவனாச்சும் செஞ்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா அதுக்கு நாங்க பொறுப்பல்ல. நாங்க யாருக்கும் கற்றுத்தரவில்லை. யாரும் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னு வந்தாலும் நம்பிடாதீங்கோ. ஏன்னா வளர்ந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சோ அதையும் தெளிவு வர கடமைப்பட்டிருக்கணும்.
இதுவரை எனக்கு கீழே ஒரு சிஷியனையும் நான் உருவாக்கியதில்லை, உருவாக்க போவதும் இல்லை இந்த நொடி வரை. வருங்காலத்தில் யாராவது என் குடும்பத்தை தாண்டி யாராவது நல்லவங்க இவங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சா அதுவும் இவனை சிஷியனா உருவாக்க போறேன்னு உங்க முன்னாடி அறிவிச்சுட்டு தான் அவதும் கடைசியில இவன் சிஷியனாகிற அளவுக்கு தகுதி பெற்றுட்டான்னு சொல்ற வரைக்கும் ஃபைனலா அப்புறம் காமிச்சிட்டு தான் முடிப்பேன். சோ தெளிவா புரிஞ்சுக்கங்க. வேற எதுலயும் மோசடிகள்ல போய் சிக்கிக்காதீங்க. நம்ம சொல்றதுல வேற ஏதாச்சும் எவனாச்சும் எங்காச்சும் ப்ராடக்ட் செஞ்சு பல கார்பரேட் தயாராயிருப்பான். ஏன்னா வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கான பூண்டு பொறிக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 50 வாட்ஸ்அப் வருது. இது எவ்வளவு, இது எங்களுக்கு கொடுப்பீங்களா, எங்க கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காது. வேணும்னா உங்க வீட்டுல செஞ்சு நீங்களே தின்னுக்கணும். அது எப்படி திங்கிறது, அதாவது எப்படி சமைக்கிறதுன்னு ஃப்ரீயா கொடுத்துருக்குறேன். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்குங்க. இந்த மெத்தட்ல எவனாச்சும் செஞ்சு பண்ணான்னா இது பேட்டன் ரைட் எனக்கானது. திரும்பவும் சொல்றேன், இந்த மெத்தட்ல செஞ்சுட்டு அதுவும் நம்ம பேரை வச்சு எவனாச்சும் பண்ணான்னா சட்ட ரீதியிலான நடவடிக்கையை சந்திக்க நேரிடுன்னு இங்கேயே முன்கூட்டியே எச்சரிச்சுக்கிறேன். சோ வேலை முடிஞ்சது. இன்னைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ சமணங்கால் வந்தாச்சு. சாப்பிட்டு 20 நிமிஷத்துக்கு பக்கம் ஆகுன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இன்னும் 5 நிமிஷம் நான் இருந்துக்குவேன். சோ குறைஞ்சது தொட போகுது. இன்னும் 3 நிமிஷம் வந்தா நான் சாப்பிட்டுட்டு, அதுவும் அசைவம் சாப்பிட்டுட்டு, நான் சொல்ற குரு வித்தை முறையில சமைச்சு, பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில சமைச்சு, நான் சொல்ற மாதிரி எச்ச கலக்கி, நான் சொல்ற மாதிரி கூட சேர்த்துன பொருட்களை சேர்த்தி, நான் சொல்ற மாதிரி புளிஞ்சு விட்டு எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் தான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி முதல்ல எண்ணெயில சுக்க போட்டு தான் சொல்றேன். எல்லாம் செஞ்சு உள்ள கொடுத்து இன்னும் எனக்கு விக்கல் வரல. ஏன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள நீரும் நம்ம சாப்பாடையில அவ்வளவு செலவாய், அது என்ன இங்கிலீஷ்ல ஏதோ பேர் வரும், மறந்து வச்சு விடுங்க. அவ்வளவு எச்சில் அப்படியே சும்மா கதன்னு வரும். அந்த கறியோட அப்படியே கூழ் மாதிரி கலங்கிரும். இப்பவும் வருது, ஏன்னா அதை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கரும்புத்து முதல்ல அந்த பக்கம் போடணும், சரிங்களா? சோ முடிச்சுக்கலாம் மக்களே. அடுத்து பிரியாணி பேஸ்ட் அரைச்சிட்டு மிளகா கூட்டு ஆட்டிட்டு இதே இடத்துல முதல்ல என்ன செய்யலாமா, குழம்பு செய்யலாமா? குழம்பு செஞ்சு முதல்ல சூப் எடுக்கணும். சோ குழம்பு, அந்த குழம்பு செய்யவே சூப்பு சரியா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இன்னைக்கு லைவ் குழம்பு வைக்கிறது மட்டும் கவனமா பாத்துங்க. அடுத்து வர்ற லைவுகளும் ரொம்ப முக்கியம். சோ குழம்பு 1.25 மணி நேரம், பிரியாணி ஒரு 3/4 மணி நேரம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல பிரியாணி செஞ்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய டைமிங் அவ்வளவு இருக்குது. சோ எல்லாமே லைவ்லயே வரும், எடுத்து போட்ட வெர்ஷன்லயும் வரும். பார்த்து பலன் பாருங்க. எடுத்து போட்ட வெர்ஷன் உடனே அப்லோட் ஆகாது, ஒரு நாட்கள். ஏன்னா இப்ப எடுக்கிறது மட்டுமே 12 GB வரும். 4K ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. 14 GB. இவனுக்கு வேற டுபாக்கூறானுங்க, ஒரே நேரத்துல அவ்வளவு ஒரு ஃபைல ஏற விடுறது இல்ல. 4 தாட்டி கட் ஆகி அதை வெளியே உட்கார்ந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் செய்யறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போடுமா எண்டுக்காடு. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். கரெக்டா 52 நிமிஷம் மக்களை. தட்டி காய போடுங்க நீங்களும் போய் வீட்டுல.